பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கூட வேதத்திலிருந்து கர்த்தர் நம்ம கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேக பலவீனத்தோடு, அநேக வியாதியோடு, அநேக நெருக்கடியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், இன்னைக்கு அந்த வியாதியிலேருந்து உங்களுக்கு நான் சுகம் தரப்போகிறேன். ஏன்னா வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 107 அதிகாரத்தில் 20 வசனம் Psalms 107:20 வேதம் மீவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கென்று தப்புவிக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நான் உங்களை சுகமாக்க போகிறேன். எப்படி? அவருடைய வசனத்தை அனுப்பி. ஆமென். உங்க கையில கர்த்தருடைய வேதம் இருக்கிறதுல வேத வசனம், அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் உங்களை பலப்படுத்த போகிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் அநேக வருஷமாக இந்த பலவீனத்தினால என்னால் தாங்க முடியல, என் வாழ்க்கையில் இந்த வியாதி என்னுடைய சரீரத்தில் ஒரு சோர்வு கொண்டு வருகிறது, இந்த வியாதினால் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இழந்து போயிட்டேன், இந்த வியாதினால், இந்த பலவீனத்தினால என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் பார்க்க முடியல, ஒரு நிம்மதி பார்க்க முடியல, அநேக வருஷமாக இந்த பலவீனம் என்னை வாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, அப்படி வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்க போகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் உங்களை சுகமாக்க போகிறார். ஏன் தெரியுமா? வேத வசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை தான் உங்களை சுகமாக்கும். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அந்த வார்த்தை நீங்கள் படிக்கும் போது, அந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போது ஒரு தெய்வீக சுகம், ஒரு தெய்வீக விடுதலை உங்கள் சரீரத்தில் உண்டாக்கும். இந்த வார்த்தை விசுவாசிக்கும் போதே இந்த வேளையில் சில பேருக்குள்ள இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை நீங்கள் நம்புங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் போகாத டாக்டர்ஸ் இல்லை, நான் பார்க்காத ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, நான் சாப்பிடாத அநேக மெடிசன்ஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அது எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, அநேக வருஷங்களாக உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களுக்கு துக்கப்படுத்துகிற, உங்களை சமாதானத்தை கெடுக்கிற அந்த வியாதிகளை கர்த்தர் இன்னைக்கு அவர் வார்த்தையை அனுப்பி, அவர் தன் வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்க போகிறார். அது எப்பேற்பட்ட ஒரு மரண வியாதி இன்னைக்கு இருந்தாலும் இந்த வேளையில் இந்த வார்த்தை கேட்கும் போதே ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தை உங்களை குணமாக்கும். ஒரு டாக்டர் சொல்லலாம், நீங்கள் பழிக்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு. ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் தானே ஏசப்பா சொன்னீங்க, உங்களுடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவரே என்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு இந்த வார்த்தை நான் நம்புகிறேன், எனக்கு ஒரு சுகம் தாங்கன்னு நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாய் ஒருவேளை அது மரண வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை அது டிபி வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை கேன்சராக இருக்கலாம், ஒருவேளை எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரிங்க, டாக்டரால் சுகமாக்க முடியாத வியாதிகளை கர்த்தர் சுகமாக்க முடியும். அவர் பரம வைத்தியா இருக்கிறார். இன்னைக்கு அவர் உங்களுக்கு அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எப்பேற்பட்ட வியாதியில் அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வேலையில் ஆண்டவரே இதோ அப்பா இசப்போட வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குவீராங்க. ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே அப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் தொடர்படியானங்கள் செபிக்கிறப்பா. இந்த வேலையில் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறாங்களோ, இந்த வேலை இயேசுவே நாமத்தினால் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக்கும்படியா செபிக்கிற அப்பா. அவனுடைய வார்த்தை அனுப்பி அப்பா அவங்களை சுகமாக்கினதுக்காக நன்றி அப்பா. ஒரு பூரண சுகம், ஒரு பூரண விடுதலை உண்டாக்கினதுக்காக நன்றி. உங்கள் நாம மாற்றமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.